அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு தாயானவள் தன்னுடைய மகளை கடைக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த சிறுமியும் கடைக்கு சென்றவள் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. தாய்க்கு ஒரே கோபம், கடைக்கு அனுப்பி வைத்த மகளை காணவில்லை என்று. அவளை தேடி மீண்டுமாக தெருவுக்கு வந்து தன்னுடைய மகளை தேடி வருகின்றார். வழியில் பார்த்தால் மற்றொரு சிறுமியோடு நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். இன்னும் அதிக கோபம் வந்துவிட்டது. அருகில் சென்று தன்னுடைய மகளை அடிப்பதற்காக கையை ஓங்குகின்ற போது என்ன நடந்தது என்று கேட்போம் என்று என்ன என்று கேட்கிறார். ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது, இதோ என்னுடைய தோழி இவள், அவளுக்கு ஒரு பொம்மை ஒன்று வாங்கி வந்தால் அந்த பொம்மையை கீழே போட்டு உடைத்து விட்டாள். அவள் ஒட்ட வைத்து பார்த்தால் அவளால் முடியவில்லை. அதை நான் வாங்கி அந்த பொம்மையை ஒட்ட வைத்து பார்த்தேன், என்னாலும் அது ஒட்ட வைக்க முடியவில்லை. என் சிறுமி என்னுடைய தோழியும் அழுகிறாள், ஆகவே நானும் அழுது விட்டேன் என்று மீண்டுமாக அழுகின்றாள். உடனே அடிக்க சென்ற தாய் தன்னுடைய மகளை அரவணைத்துக் கொள்கிறாள். தன்னுடைய ஃப்ரெண்டு, தன்னுடைய சிறுமி தோழியினுடைய அந்த கண்ணீரை பார்த்து, இவளும் அழுவதை பார்த்து, இவருடைய பிணைப்பையும் அன்பையும் பார்த்து ஆனந்தமாக தன்னுடைய மகளை அரவணைத்து வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். இதுதான் குழந்தைகளுடைய கள்ளம் கபடமற்ற செயல். அவர்கள் யார் என்று தெரியாது, எது என்று தெரியாது, இவர்கள் உறவினர் என்று தெரியாது, இவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றெல்லாம் தெரியாது. எல்லோரும் அவர்களுக்கு ஒன்று போல் இருப்பார்கள். குழந்தைகள் என்றால் குழந்தைகளை அன்பு செய்வார்கள். இவர் சண்டைக்காரர்கள், இவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. யார் சொல்லி இதெல்லாம் வளர்ப்பது என்றால் பெற்றோர்கள் தான். இவர்களுடன் பேசாதே, அவர்களுடைய பழகாதே, இவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் என்று அந்த மனதை கெடுப்பது யார் என்றால் அதிகப்படியாக பெற்றோர்கள் என்று தான் சொல்ல முடியும். இன்றைய விழா கொண்டாடும் பர்த்தலேமியுடைய அந்த அழகான வார்த்தை, இயேசுவால் யாரையும் பார்த்து இப்படி ஒரு அருமையான சான்றிதழ் தரவில்லை. பர்த்தலேமிக்கு மட்டும்தான் இயேசு அருமையான இந்த சான்றிதழ் தருகிறார். இஸ்ராயேல் கபடற்றவர் இதோ வருகிறார் என்று சொல்லி இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு செயலை தான் இன்றைய நற்செய்தி நாம் படிக்க கேட்டோம். இன்று நாம் விழா எடுக்கின்ற பர்த்தலேமியு தன்னுடைய அப்போஸ்தலர்களிலே 6வதாக அவரை அழைக்கின்றார்கள். 6வது அப்போஸ்தலர் என்று அழைத்த அவர் முதலிலே அங்கே அதிக படித்து அதிக புலமை பெற்றவர். நான் மெசியா என்பவர் எங்கிருந்து வருவார் என்றெல்லாம் அவர் படித்திருந்தார். நசரேத்தை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட எந்த குறிப்பிலும் பார்த்ததில்லை. அதுதான் அவருக்கு சந்தேகம் வந்தது. நசரேத்து இயேசுவை காண சென்றிருக்கிறேன், சூசியபருடைய மகர் என்று பிலிப்பு அவரை சொன்னபோது, எங்கே செல்கிறாய் என்று கேட்டபோது, நாசரேத்துக்கு செல்கிறேன் என்கிறார். எதற்கு என்று கேட்போது, அங்குதான் மெசியா இருக்கிறார் என்று சொன்னபோது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எந்த குறிப்பிலும் அதை பற்றி அவர் படித்ததில்லை, பார்த்ததில்லை. அப்படியா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். கம்மன்சி, வந்து பாருங்கள் என்று பிலிப்பு நத்தனியலை அழைத்த போது உடனடியாக வருவதாக சம்மதிக்கிறார். தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அது என்ன என்ற ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக அவர் அங்கே அந்த இடத்தை கேட்டு அங்கு வருகிறார். அங்கே தூரத்தில் வருகின்ற போது இயேசு அவரை கண்டுகொள்கிறார். இதோ பர்த்தலேமியை பார்த்து, நத்தனியலை பார்த்து சொல்கிறார், இதோ இஸ்ராயேல் கபடமற்றவர் என்று சொல்லும்போது அவரால் ஆச்சரியப்படுகின்றார். நம்மை பற்றி என்ன தெரியும்? நம்ம யார் என்று கூட தெரியாது, எங்கே வளர்ந்தோம் என்று கூட தெரியாது, எப்படி நம்மை இவ்வளவு சரியாக உச்சரிக்கிறாரே என்று சொல்லி உடனடியாக மெசியா, நீரே கடவுள் என்ற ஒரு எண்ணத்தை அவர் பார்த்த மாத்திரத்திலே நம்பிக்கை கொள்கிறார் என்பதை தான் இந்த நற்செய்தியில் நாம் படிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை அங்கே நத்தனியலுக்கு கடவுள் தந்த ஒரு அற்புத செயலை இன்று நாம் படிக்கிறோம். பல நேரங்களில் நமக்கும் அந்த அற்புத செயல் பல நேரங்களில் பல்வேறு மக்கள் வழியாக நமக்கும் நிகழலாம். அதே போல்தான் இயேசு அவருடைய சந்தேகத்தை போக்குகின்றார். அவருக்கிடம் இருக்கின்ற விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நத்தனியல் பிறகு அவருடைய வாழ்விலே இறுதி கட்டத்திலே பார்க்க அர்மேனியா என்ற நாட்டிற்கு அங்கே வேத போதகம் செய்கிறார். அதே போல் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் வந்திருக்கிறார் என்று சில குறிப்புகளும் நமக்கு எடுத்து சொல்கின்றன. அங்கேதான் முழுமையாக அவர் தன்னுடைய பணியை செய்கிறார். அப்பொழுது அங்கிருந்த அரசன் அவரை அழைத்து, அவர் அங்கு மதப்போதகம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. இருந்தாலும் அதையும் மீறி அவர் அங்கே மதப்போதகம் செய்கின்ற போது அவரை சித்திரவதை என்பது என்றால் சாதாரண சித்திரவதை அல்ல, அவருடைய தோலை உரித்து அவரை நெருப்பினை இட்டு எரிக்கின்ற ஒரு கோரமான ஒரு
கஷ்டத்தை அவருக்கு தந்தார்கள். இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்படி கொடுமையோடு அந்த தீயிலும் விட்டு அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்க கேட்கின்றோம். அவை அருமையானவர்களை, இயேசுவை பற்றி கொண்டதால் வந்த துன்பத்தை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக அவர் மதிக்கவே இல்லை. இதை ஆன்மாவை கொள்வதற்கு மட்டுமே நான் பயப்படுவேன் என்று சொன்ன இறைவார்த்தையை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் அவர் அவருடைய கஷ்டத்தையும் கொடுமையையும் தாங்கி கொண்ட ஒரு புனிதராக இன்றும் நமக்கு போற்றப்படுகிறார். அவை அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே எனக்கு இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், எனக்கு இவர்கள் கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள், எனக்கு மன விரோதத்தை தந்து விட்டார்கள், இவர்களிடம் நான் எப்படி பேசுவது என்றெல்லாம் சின்ன சின்ன காரியம்லாம் நமக்கு பெரிய காரியமாக நாம் எடுத்து வைக்கிறோம். அவை நமக்கு செய்த துரோகத்தை வைத்து அதை நினைத்து கொண்டு அவர்களை மனதார மன்னிக்காத சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவரை எடுத்து பாருங்கள், இயேசுவுக்காக, யாரோ எங்கோ பிறந்தவருக்காக அங்கே முழுமையாக தன்னை ஒப்படைத்த பிறகு அவருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன்வருகிறார். அவருடைய கஷ்டங்கள், அவருடைய துன்பங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அங்கே சிந்திக்கின்ற போது அவருடைய உடல் முழுவதும் கோரமாக அங்கே சித்தரிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டாலும் இயேசுவுக்காக என்ற ஒரே எண்ணத்திற்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். அவை கிறிஸ்துவனுடைய சீடர்களாக நாம் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய வாழ்வில் வருகின்ற கஷ்டங்களை, சின்ன சின்ன கஷ்டங்களை கூட நாம் பெரிதுபடுத்துகின்ற ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம். அதே போல நம்முடைய எண்ணத்திலே உள்ளதை நாம் எங்கேயும் தெளிவாக பேசுவதில்லை, உள்ளொன்றும் புறமொன்றுமாக வைத்து நாம் பேசுகின்றோம். ஆனால் பர்த்திலேமி அப்படி அல்ல. கள்ளம் கவடமற்றவர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு அவர் இருந்தார் என்பதை அந்த புனிதருடைய வாழ்வியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் அன்புக்குரியவர்களே வளர்த்து கொள்ள வேண்டும். அவை கண்கள் பார்ப்பதனால் அதை நம்பக்கூடாது, காதில் கேட்பதனால் அதை நம்ப முடியாது, தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள். அவை அப்படிப்பட்ட தீர விசாரிக்கின்ற ஒரு எண்ணத்தை அவர் வைத்திருந்தார். அவை அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கருத்தை சொல்வதற்கு ஒருபோதும் நாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் அதை உணர்ந்து பார்த்திருக்கிறேன், நான் நேரடி அனுபவத்தை நான் சந்தித்தேனா, என் கண்ணால் பார்த்து நான் அதை சரியாக விசாரித்தேனா என்று சொல்லி தான் நம்முடைய தீர்ப்பு இருக்க வேண்டுமே ஒழிய அவை இவர் சொன்னார், எனக்கு அவர் சொன்னார் என்று சொல்லி மற்றவருடைய பெயரை கெடுக்கின்ற பல மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவை பர்த்திலேமி இன்றும் நமக்கு ஒரு அருமையான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். மனதில் தான் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். அவை தான் அருமையான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு சான்றிதழாக தருகிறார். கபடமற்றவர் என்று சொல்லுகின்ற போது உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராக இருந்தார் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அவை நம்முடைய வாழ்வில் பார்ப்போம். நாம் பல நேரங்களில் பலரை காசிப், பல பேருடைய பெயரை கெடுத்திருக்கலாம். மற்றவருடைய நமக்கு தெரியாமல் நம்ம கேட்ட வார்த்தையை வைத்து கூட நம்முடைய மற்றவருடைய பெயரை கெடுத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய வாழ்வில் நேரடி அனுபவத்தை பெற்றவன் மட்டுமே மற்றவர்களை பற்றி நாம் சொல்ல முடியும். அது இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு குற்றம் சாட்டுவது, மற்றவருடைய பெயரை கெடுப்பது என்பதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை புரிந்து கொள்வோம். அவை நாம் உள்ளதுபடி நாம வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவர் அதற்கான வரத்தை கேட்டு திருப்பலி தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன். கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம், கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த
சகோதர சொல்லி நீங்கள் நான் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தை கேட்டதாபடி ஜெபியுங்கள்.